السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்திலே என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாடுகின்ற வரை சூரத்துல் யூசுப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபியுடைய வரலாற்றை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அந்த வரலாறு முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தனி சூறாவிலே அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் அந்த சூறா தான் சூரத்துல் யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் யார்? இவர்களுடைய பெயரை உச்சரித்தாலே எது எமக்கு ஞாபகம் வரும்? அவருடைய அழகு. வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல, இந்த வரலாற்றை படித்தால் எமக்கு தெரியும், உள் வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கையிலும் மிகவும் அழகானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்று எம்முடைய உள்புறத்தையும் அல்லாஹ் எம்முடைய வெளிப்புறத்தையும் அல்லாஹ் அழகாக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களுடைய வம்சத்தில் பிறந்த நபிமார்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய ஹலீலுல்லாஹ் அல்லாஹுடைய நண்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிமார்கள், ஒன்று ஹாஜர், இன்னொன்று சாரா. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாரா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் பல ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை இறக்கவில்லை. யாரை இறக்கினான்? இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் மூலமாக பிறந்தவர்கள். அதற்கு இடையில் அல்லாஹ் இஸ்ஹாக் அவர்களுடைய சாரா அவர்களுடைய மகனாகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை அவர்களுடைய சந்ததியில் அல்லாஹ் தோற்றுவித்தார். அந்த வம்சத்தில் இஸ்ஹாக் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி யாக்கூப் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்லுவார்கள், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். கண்ணியமிக்கவரின் மகன் கண்ணியமிக்கவர், கண்ணியமிக்கவரின் மகன் கண்ணியமிக்கவர், கண்ணியமிக்கவரின் மகன் கண்ணியமிக்கவர், கண்ணியமிக்கவரின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அழகிய ஒரு குடும்ப தோற்றத்தில் பிறந்தவர்கள்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கும் 2 மனைவிமார்கள். மொத்தம் இவர்களுக்கு 2 மனைவிமார்கள் மூலமாகவும் பிறந்தவர்கள் 12 குழந்தைகள். மொத்தம் இந்த 12 பிள்ளைகளையும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் உள்ளடக்கியதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அழகிய சூரா. கண்ணியத்துக்குரியவர்களே, வார்த்தை அமைப்பிலும் சரி, மொழியாக்கத்திலும் சரி, குர்ஆனிலே அழகிய சூறாக்களில் சூரத்துல் யூசுஃபும் ஒரு சூரா. யார் இதை உண்மையான அரபியை விளங்கி ஓதுகின்றார்களோ படிக்கிறார்களோ அவர்களால் இந்த இன்பத்தை நிச்சயமாக உணர முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. சலஃபுகள் சொல்லுவார்கள், என்னுடைய முன்னோர்கள்,
யார் கவலையில் இந்த சூறாவை படிக்கிறார்களோ நிச்சயமாக இந்த சூறாவை படித்து முடிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் இன்பம் ஏற்பட்டுவிடும். யார் ஒரு பிரச்சனையை தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இந்த சூறாவை படிக்கிறார்களோ இந்த சூறாவை படித்து முடித்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் அமைத்து விடுவான். ஏனென்று சொன்னால் இந்த சூரா இறக்கப்பட்ட காலத்தை நாம் பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட இந்த சூரா ஏன் இறக்கப்பட்டது என்று சபபுன் நுசூல் அதனுடைய காரணத்தை முஃபஸ்ஸிர்கள் சொல்லும் பொழுது பல கருத்துகள் அதில் இருந்தாலும் பல முஃபஸ்ஸிர்கள் கூறக்கூடிய கருத்து, இந்த சூரா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் இருந்த பொழுது ஷாபி அபூ தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்கிலே அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் 3 ஆண்டுகள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் கிட்டத்தட்ட அந்த அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அதிகம் அல்லாஹுடைய தூதர் கஷ்டப்பட்ட, சஹாபாக்களும் கஷ்டப்பட்ட ஒரு நாட்கள் என்றால் இந்த அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்த அந்த நாட்கள் தான். உணவில்லாமல் ஊரை விட்டு முற்றிலுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு யாருடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு அனாதைகளாக அந்த குடும்பமும் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் வாழ்ந்த இடம்தான் இந்த அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கு. உணவில்லாமல் வரலாறுகளிலே சஹாபாக்கள் எதை சாப்பிட்டார்கள் என்று எழுதும் பொழுது இலைத்தலைகளை சாப்பிடுவார்கள், செருப்புகளை சுட்டு சாப்பிடுவார்கள். ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள், நாங்கள் உணவே இல்லாமல் இருந்த பொழுது ஏதோ ஒன்று தென்பட்டது எங்களுக்கு, அதை எடுத்து சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டதற்கு பிறகுதான் தெரிந்தது அது ஆட்டுடைய புழுக்கைகள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவானாக. அவ்வளவு கஷ்டப்பட்டு சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்த நாட்கள் தான் அந்த அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்த நாட்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தை நிம்மதி அடைய செய்வதற்காகவும் அவர்களுடைய வாழ்வில் இருந்த அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவதற்காகவும் இந்த சூறாவை இறக்கினான் என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சில முஃபஸ்ஸிர்கள் சஹாபாக்கள் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய வரலாற்றை அல்லாஹுடைய தூதரை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை இறக்கினான் என்றும் சில முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் பார்த்தால் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு சிறந்த பாடத்தை, சிறந்த படிப்பினையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதற்காகத்தான் இந்த சூரத்துல் யூசுஃபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான வரலாறாக, ஒரு அழகிய வரலாறாக அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்தார். கண்ணியத்துக்குரியவர்களை ஆரம்பம் செய்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதற்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத, யாருக்கும் அர்த்தம் வைக்க முடியாத, யாரும் இந்த பூமியில் தெரிந்து கொள்ள முடியாத சில வார்த்தைகளை அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பதிவு செய்வார். அலிஃப் லாம் மீம் ஹா காஃப் ஹா யா ஐன் ஸாத் அலிஃப் லாம் ரா. இது போன்ற வசனங்கள் எல்லாம், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் உலகத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை கூற முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் இதனுடைய வார்த்தைகளை அறிந்தவன். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இது தெளிவான புத்தகத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய வசனங்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், தெளிவான புத்தகம், எந்த ஒரு மறைமுகமும் இல்லாமல், எந்த ஒரு மறைமுக சாடலும் இல்லாமல், எந்த ஒன்றையும் மூடி மறைக்காமல் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய புத்தகத்துடைய வார்த்தைகள் தான் இவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் தொடர்கிறார். இங்கே பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னா அன்ஸல்னாஹு, நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாங்கள் இறக்கினோம். இந்த சூறாவை நீங்கள் படித்து பார்த்தால் நாம் என்று அல்லாஹ் பயன்படுத்துவார். பல இடங்களிலே நீங்கள் படித்து பார்த்தாலும் அல்லாஹ் இது போன்றுதான், நாங்கள் படைத்தோம், நாங்கள் கூறுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார். நாங்கள் என்றால் யார்? யாரை அல்லாஹ் சொல்ல வருகிறான்? இந்த நூனுடைய அர்த்தம் என்ன? யாருக்காவது தெரியுமா? நூனுல் அவ்வமா, அதாவது இது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னா நஹ்னு என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் அவன் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தினார். அவனால் மட்டும்தான் சொல்லப்படக்கூடிய, செய்யப்படக்கூடிய
விஷயத்திற்கு பயன்படுத்தினால் இந்த நூனுல் அதமா, அல்லாஹ்வின் மகத்துவத்தை கூறுவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. நாங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனைத்தான் சொல்லுகிறான். அவனை மகத்துவப்படுத்துவதற்காக அல்லாஹ் இது போன்ற நாங்கள் என்ற நஹ்னு இன்னா என்ற வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துவான். நீங்கள் அறிவு பெறுவதற்காக, கொஞ்சம் கவனியுங்கள், நீங்கள் அறிவு பெறுவதற்காக இந்த குர்ஆனை அரபி மொழியில் அல்லாஹ் இறக்கி வைத்தார். இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொன்றையும் அல்லாஹ் பதிவு செய்ய நாடுகிறார். இந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த குர்ஆனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அரபி மொழியை நீங்கள் முழுமையாக அறியாமல் இந்த குர்ஆனை உங்களால் விளங்க முடியாது. புரிந்து கொள்வதற்கும் விளங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தமிழிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த குர்ஆனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனன் அரபியா, அல்லாஹ் அரபி மொழியில் இறக்கி இருக்கிறான், இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அப்போது யாரெல்லாம் அரபி மொழியை முழுமையாக அறியவில்லையோ அவர்களால் இந்த குர்ஆனை விளங்க முடியாது. இந்த குர்ஆனை விளங்க முடியாது. புரிந்து கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய தமிழாக்கங்களை கொண்டு புரிந்து கொள்ளலாம், உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்களை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் குர்ஆனன் அரபியா, அரபி மொழியில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். அந்த அரபி மொழியை கற்றால் தான் உங்களால் விளங்க முடியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரபி மொழியின் முக்கியத்துவத்தை இந்த இடத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அரபி மொழிக்கு என்ன ஒரு முக்கியத்துவத்தை கூறுவது? அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை, ஒட்டுமொத்த வேதங்களுடைய தொகுப்பையும் அல்லாஹ் இறக்குவதற்கு தன்னுடைய இறுதி வேதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மொழி லுகத்துல் அரபிய்யா. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது ஸலவாத் சொல்லட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே பேசிய மொழி இதைவிட ஒரு சிறப்பு அரபி மொழிக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய நாவுகளால் இந்த பூமியில் பேசிய மொழி அரபி மொழி. அல்லுகத்துல் அரபியா லுகத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் மொழி. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மனிதர்கள் பேசக்கூடிய மொழி என்ன? அரபி மொழி. இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரபி மொழியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். அவ்வளவுதான், அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுட்டான். இப்ப நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய வரலாற்றை தொடங்க ஆரம்பம் செய்கின்றார். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நபியே நாம் உங்களுக்கு அஹ்ஸனல் கஸஸ், அழகிய சரித்திரத்தை, அழகிய வரலாற்றை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், வஹீன் மூலமாக இறக்கப்படுகின்ற இந்த குர்ஆனிலே ஒரு அழகிய வரலாற்றை அல்லாஹ் வைக்கின்ற பெயர் சூரத்துல் யூசுஃபுக்கு என்ன பெயர்? அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வஹீயின் மூலமாக இந்த குர்ஆனிலே இறக்குகிறான். வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின், இதற்கு முன்னால் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்? நீங்கள் ஒரு உம்மி நபி, நீங்கள் யாரிடத்திலும் வரலாற்றை சென்று படிக்கவில்லை, யாரிடத்திலும் சென்று இந்த மொழியுடைய ஆழத்தையோ அதனுடைய விளக்கங்களையோ நீங்கள் படிக்கவில்லை, உங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரும் அறியாத ஒரு வரலாற்றை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், நபி உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும். அப்போது யார் இந்த வரலாற்றை நமக்கு அறிவிப்பது? யார்? அல்லாஹ் அறிவிக்கின்றான் இந்த வரலாற்றை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் நஹ்னு நகுஸ்ஸு அலைக, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அல்லாஹ் அழகிய வரலாற்றை அழகிய வார்த்தைகளை கொண்டு அழகிய முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின். இதுல இன்னொரு படிப்பினை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னோர்களின் வரலாற்றிலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னோர்களுடைய வரலாற்றில் இருந்து ஏதாவது படிப்பினைகள் இருந்தால் அந்த வரலாற்றில் இருந்து படிப்பினை பெறுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஓர்
எமக்கு ஓர் பாடமாக்கி இருக்கின்றான். இந்த வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியில் சொல்லும் பொழுது, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரலாற்றிலே அழகிய படிப்பினைகள் இருக்கிறது. அப்படி என்றால் முன்னோர்களுடைய அழகிய வரலாற்றில் இருந்து படிப்பினைகள் பெறுவது தவறு கிடையாது. முன்னோர்களுடைய அழகிய வரலாறுகள், அவர்கள் யாராக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவர்களை பின்பற்றிய தாபியீன்களாக இருக்கலாம், தபு தாபியீன்களாக இருக்கலாம். அவர்களுடைய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறுவது ஓர் தவறு கிடையாது. ஏன்? அல்லாஹ் இந்த வழிமுறை எமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களுடைய முன்னோர்களாகிய நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து கூறி அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடங்களாகவும் படிப்பினைகளாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அல்லாஹ் நேரடியாக ஆரம்பிக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை சந்திக்கிறார். யார் அவருடைய தந்தை? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், என் தந்தையே, நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவிலே 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், அவையெல்லாம் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கண்டேன். தந்தையை பார்த்து சொல்லுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என் தந்தையே, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்திலிருந்து என்ன படிப்பினையை இந்த மூமின் சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தந்தையிடத்திலே ஒரு மகன் பேசக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். என்ன பேசுகிறார்? இது கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி, என் தந்தையே. என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? என் தந்தையே, யா அபதி. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவர்களுடைய தந்தைமார்களை, பெற்றோர்களை அழைக்கக்கூடிய வார்த்தைகளை அனைத்தையும் நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு எதிரியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படித்தான் அழைப்பார்கள்? என் தந்தையே என்றுதான் அழைப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை யார்? சிலைகளை வாங்கி விற்கக்கூடியவர், சிலைகளை வணங்குமாறு மக்களை அழைக்கக்கூடியவர். அவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் எதிரி இடத்தில் அவர்கள் பேசும் பொழுது கூட, இத் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபி'னி அஹ்திக ஸிராத்தன் சவிய்யா யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். பாருங்கள், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது கூட, அவர்களை இணை வைப்பிலிருந்து வெளியே அழைக்கும் பொழுது கூட, அவர்கள் அவ்வளவு மறுத்தாலும், அவ்வளவு இப்ராஹிம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் விலகவில்லை என்றால், கல்லால் எறிந்து உன்னை கொண்டு விடுவேன், ஓடிவிடு என்று சொல்லும் பொழுது கூட என்னதான் அழைத்தார்கள்? என்னதான் அழைத்தார்கள்? யா அபதி. இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால், கோபத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் அக்பர், பெயரை இட்டு அழைப்பார்கள், அல்லது அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒழுக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையிடத்திலே பேசுகிறார், யா அபதி, என் தந்தையே. இவ்வளவு கண்ணியமான வார்த்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லுகிறார்கள், இன்னி ரஅய்து அஹத அஷ்ர கௌகபா, நான் 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்வதாக கண்டேன். இதுல இன்னொரு ஃபவாயித் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்விற்காக ஒரு கனவு இறங்குகிறது. இந்த கனவுடைய விளக்கத்தை யாரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? யாரிடத்திலே? ஒரு கவலை இருக்கிறது, ஒரு தேடல் இருக்கிறது. இந்த தேடலை யாரிடத்திலே நான் சொல்லுவது? இந்த கவலையை யாரிடத்திலே நான் பரிமாறுவது? இந்த கவலையை யாரிடத்திலே கூறினால் இதனுடைய உண்மையான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த மனிதர் யார்? யார்? தந்தை. அப்படி என்றால் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இருந்த உறவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே ஆழமாக பதிவு செய்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் வந்தாலும் சரி, என் தந்தையிடத்தில் தான் நான் முறையிடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு நெருக்கமான சகோதரன் கூட புன்யாமீன், அவரும் கூட இருந்தார். ஆனால் இருந்தாலும் யாரிடத்திலே சென்று சொன்னார்கள்? தந்தையிடத்திலே.
இந்த ஒரு அழகிய உறவைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கவலைகளை பரிமாறுவதற்கு யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அல்லது கவலைகளை பரிமாறுவதற்கும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதனுடைய தீர்வை தேடுவதற்கும் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? பெற்றோர்கள் அல்லாத மற்றவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலாக அமைந்து விட்டது. ஏன்? பெற்றோர் ஒரு வீட்டில் எப்படி வாழ்கிறார்? இல்ல மாஷா அல்லாஹ், காலம் மாறிவிட்டது. இருந்தாலும் சில இடங்களில் எப்படி இருக்கிறார்? ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் போல்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்கிறார். எவ்வளவு அவரிடத்திலே என்ன சொல்றது, கடினமாக இருக்க முடியுமோ அவ்வளவு கடினத்தை கையாளும் காரணத்தால் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே நெருங்குவதே கிடையாது. அப்படித்தான் இன்று முஸ்லிம் பெண்கள், புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால், இன்று பல பெண்கள் காதலித்து அந்த காதலிக்கக்கூடிய மனிதனோடு ஓடி செல்கிறார்கள். காதலிக்கக்கூடிய மனிதனோடு ஓடி செல்கிறார்கள். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தார்களாக இருந்தாலும் சரி, சர்வ சாதாரணமாக இந்த உலகத்திலே இப்போது நமது சமூகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இந்த விஷயம் நடக்கிறது என்று பார்த்தால், வீட்டிலே அந்த பெண்களை படுத்திய பாடு, அவர்களுக்கு வெளியேறுவதற்கு கொடுக்காத சுதந்திரமற்ற உரிமைகள், அவர்களுக்கு கொடுத்த கடினமான சட்டங்கள், இவற்றிலெல்லாம் இருந்து வெளியே வருவதற்காக ஒரு புதிதான ஒரு அன்பு கிடைக்கும் பொழுது அந்த அன்பிற்காக எதையும் அவர்கள் தியாகம் செய்ய தயாராகிறார்கள். அந்த அன்பு அவர்கள் எதையும் தியாகம் செய்ய வைக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனையும் தியாகம் செய்ய வைக்கிறது. இது எங்கே இருந்து இந்த பிளவு ஏற்படுகிறது என்றால், பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கக்கூடிய உறவாக எப்போது பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கவில்லையோ, பெற்றோர்கள் இயற்கையாகவே அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் தான் அவர்கள் தவறுகளை செய்கிறார்கள். இந்த இரண்டு உறவும் எப்போது அன்பையும் பாசத்தையும் பிறந்த பொழுதில் இருந்தே வளர்த்து கொண்டு பரிமாறிக்கொள்கிறதோ, அப்போது இருவருக்கும் இடையிலே இது போன்ற அன்பும் பாசமும் பரிமாறப்படும். இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு வேறு ஒருவர்களைத்தான் தங்களுடைய குறைகளையும் கவலைகளையும் நிவர்த்தி கொள்வதற்கு தேர்ந்தெடுப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இதிலே ஒரு படிப்பனையாக சொல்கிறான். தந்தையிடத்திலே தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று சொல்கிறார்கள், என் தந்தையே, நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், இந்த கனவிற்கு விளக்கமாக எது இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி யாக்கூப் அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த கனவுடைய விளக்கம் எமக்கு எப்போது புரிய வரும்? இந்த வரலாற்றுடைய இறுதியில் புரிய வரும் இந்த கனவு என்னவென்று. அதற்கு பதில் சொன்னார்கள், யா புனைய. எப்படி அழைக்கிறார்கள்? யா புனைய, என் மகனே, என் மகனே. அழகிய வார்த்தை இதுவும். இது போன்ற வார்த்தைகளில் அழைப்பதுதான் நபிமார்களுடைய வழக்கம். நபிமார்களுடைய வழக்கம் தங்களுடைய பிள்ளைகளை அழைப்பது யா புனைய, என் மகனே. அவர்களை பெயரிட்டு அழைப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. யூசுப் என்று பெயரிட்டு அழைத்ததை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வரலாற்றில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பெயர்கள் பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளை கொண்டு அழைப்பதும் நபிமார்களுடைய சுன்னா. காலையா புனைய, என் மகனே, லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக். முதல் வார்த்தையாக சொன்னார்கள், இந்த கனவை உங்களுடைய சகோதரர்களிடத்திலே நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக. ஏன்? ஃபயகீது லக கைதா. உங்களுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது சதித்திட்டத்தை தீட்டக்கூடும். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக, விரோதியாக இருக்கிறான். இதனுடைய காரணம் அடுத்த வசனங்களில் எமக்கு புரிய வரும். கண்ணியத்துக்குரியவர்கள், இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், யா புனைய லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக. முதல் படிப்பினை, இது அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு அருள். கனவு என்பது, சரியான கனவு என்பது, உண்மையான கனவு என்பது அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு அருள். அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு அருள்கொடையை எந்த இடத்திலே அந்த அருள்கொடைக்கு பலன் இல்லையோ அந்த இடத்திலே வெளிப்படுத்தக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் கவனியுங்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு அருள்கொடையை எந்த இடத்திலே அந்த அருள்கொடையை வெளிப்படுத்தினால் பலன் இல்லையோ அந்த இடத்திலே வெளிப்படுத்தக்கூடாது. அந்த இடத்திலே அது எந்த அருள்கொடையாக இருக்கலாம். அது செல்வத்துடைய அருள்கொடையாக இருக்கலாம், குழந்தை செல்வங்களுடைய அருள்கொடையாக இருக்கலாம், உங்களுடைய அழகாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எந்த இடத்திலே அதை வெளிப்படுத்துவதால் பலன் இல்லையோ
உங்கள் மீது பொறாமைகளும் சதித்திட்டங்களும் வரக்கூடுமோ அந்த இடத்திலே அந்த அருள்கொடையை வெளிப்படுத்த கூடாது. இரண்டாவது, கனவுடைய விஷயத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் கனவுக்கு 3 வகையாக பிரித்தார்கள். கனவுகளை 3 வகையாக அல்லாஹுடைய தூதர் பிரித்தார்கள். ஒரு கனவு நல்ல கனவுகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். இது நுபுவத்தில் உள்ள ஒரு பகுதி. இந்த நல்ல கனவுகளை யாரிடத்திலே இதை சொல்லுவதால் பலன் இல்லையோ, யார் இதை கூறுவதால் எமக்கு எதிராக சதித்திட்டத்தை தீட்டுவார்களோ, இதை கூறினால் யாருக்கு விளக்கம் தெரியாதோ அவர்களிடத்திலே கூறினால் எந்த ஒரு பலனும் இல்லையோ அவர்களிடத்திலே வெளிப்படுத்த கூடாது. யார் இதனுடைய விளக்கத்தை உண்மையாக அறிந்திருக்கிறார்களோ, இதை சொன்னால் பலனோ அவர்களிடத்தில் தான் நல்ல கனவுகளை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது வகை கனவுகள் கெட்ட கனவுகள். கெட்ட கனவுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்த கூடாது. மூன்றாவது வகை கனவுகள், இது கனவுகள் அல்ல, அன்றைய நாளிலே நடந்திருக்கும், இரவிலே அப்படி அது மீண்டும் அவனுக்கு நினைவு வரும். அந்த நாளில் நடந்த விஷயம் களைப்பால் அது வேறு விஷயத்தால் நினைவுக்கு வரும். இது கனவல்ல. இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுடைய வகையில் கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அடிப்படையாகத்தான் நபி யாக்கூப் அவர்களும் சொன்னார்கள், என் மகனே, இந்த கனவை உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தினால் உங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டத்தை தீட்டக்கூடும். ஷைத்தான் பகிரங்க எதிரியாக அவர்கள் மனிதர்களுக்கு இருக்கிறார். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பான். இந்த கனவின் மூலமாக நபி யாக்கூப் அவர்கள் அறிகிறார்கள், நபி யூசுப் அவர்கள் நபியாக மாறுவார்கள். அல்லாஹ் உங்களை இப்படித்தான் தேர்ந்தெடுப்பான் யூசுஃபே. இன்னொரு விஷயத்தையும் விளங்குகிறார்கள், அல்லாஹ் கனவின் விளக்கத்துக்குரிய கல்வியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். கனவின் விளக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் அவனுடைய அருளை உங்கள் மீது அல்லாஹ் பூரணமாக்குவான். எப்படி முன்னோர்களான நபி இஸ்ஹாக் அவர்களுக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும் எப்படி அவனுடைய அருளை அல்லாஹ் பூரணம் செய்தானோ அது போன்று உங்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை பூரணம் செய்வான். இன்ன ரப்பக அலீமுன் ஹகீம். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த அருளுடைய தன்மைகளை பற்றி நபி யூசுப் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தன்மையும் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்கிறான். யார் இந்த வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வரலாற்றிலே நபி யூசுப் இடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் அல்லாஹ் படிப்பினைகள் பல வைத்திருக்கிறார். யார் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சகோதரர்கள் நிலைப்பாட்டை அல்லாஹ் சொல்கிறார். ஏன் யூசுப் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிடத்திலே உன்னுடைய சகோதரர்களிடத்திலே இந்த கனவை வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் என்றால், யூசுப் அவர்களுடைய சகோதரர்கள் ஒரு மஷூராவை கூட்டுகிறார்கள், ஒரு சபையை கூட்டுகிறார்கள். அந்த சகோதரர்கள் எல்லாம் கூடி சொன்னார்கள், நபி யாக்கூப் இருக்கிறாரே எம்முடைய தந்தை, இவர் நபி யூசுஃபின் மீது மட்டும்தான் பாசம் காட்டுகிறார். பிள்ளைகள் பேசுகிறார்கள் பெற்றோரை பற்றி, தந்தையை பற்றி. நபி யாக்கூப் இருக்கிறாரே இவர் தன் யூசுப் அவர்கள் மீது மட்டும்தான் பாசம் காட்டுகிறார். எங்கே சென்றாலும் யூசுஃபை எடுத்து செல்கிறார். யாரை பார்த்தாலும் யூசுஃபை தான் தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார். அவருக்கு தான் முத்தம் கொடுக்கிறார். இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் முஃபஸிர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் தந்தை யூசுப் அவர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இவ்வளவு கூட்டமாக நாம் இருந்தாலும், இவ்வளவு எண்ணிக்கையில் நாம் இருந்தாலும் ஏன் யூசுஃபுக்கு மட்டும் தந்தை பாசம் காட்டுகிறார்? ஒரு பிள்ளைகளிடத்திலே இயற்கையாக எழக்கூடிய ஒரு கேள்விதான். பல சகோதரர்கள் இருந்தால் ஒரு சகோதரருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அடுத்த பிள்ளை என்ன எண்ணும்? ஏன் எங்க வாப்பா அவரை மட்டும் தூக்கி வச்சிருக்காரு, ஏன் அவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அது போன்று பேசுகிறார்கள், எம்முடைய தந்தை தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார். நம்முடைய தந்தை தெளிவான வழிகேடு அறியாமையில் தான் இருக்கிறார். ஏன் அப்படி என்றால் யூசுஃபுக்கு மட்டும் இரக்கம் பாசம் காட்டுகிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே,
இந்த வசனத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆழமான படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன படிப்பினை என்றால், பிள்ளைகளிடத்திலே நீதி சரியாக காட்டப்படவில்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தான் ஏற்படும். பிள்ளைகளிடத்திலே ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் 3 பிள்ளைகளிடத்திலும் சரியான நீதியை கடைபிடிக்கவில்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தான் ஏற்படும். பல வரலாறுகளை பார்த்தால், பல சமூகங்களில் நடந்த நிகழ்வை பார்த்தால், முதல் பிள்ளை பிறந்திருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமான பாசத்தை காட்டுவார்கள். 2வது பிள்ளை உடனடியாக பிறக்கும், முதல் பிள்ளையை மறந்து விடுவார்கள். அதனால் பல இடங்களிலே, பல வரலாறுகளிலே அறிந்திருக்கிறோம், முதல் பிள்ளையை 2வது பிள்ளையை கொலை செய்த நிகழ்வை கூட இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு தோழர் ஒரு பிள்ளைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களா இல்லையா? மற்ற பிள்ளைகளுக்கும் இதை வாங்கி கொடுத்தீர்களா இல்லையா? இந்த பாகுபாடு பிள்ளைகள் மத்தியிலே காட்டப்பட்டால் நபி யூசுப் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அந்த நிலைப்பாட்டை உங்கள் பிள்ளைகளும் எடுக்க கூடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் அழகாக முறையிலே சொல்லுகிறான், சகோதரர்கள் திட்டம் தீட்டினார்கள். இவ்வளவு எண்ணிக்கையில் இவ்வளவு பிள்ளைகள் இருக்கும் பொழுது நபி யூசுஃபிற்கு மட்டும் ஏன் யாக்கூப் அவர்கள் இரக்கம் காட்டுகிறார்கள், பாசம் காட்டுகிறார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் இந்த இடத்திலே இந்த பிள்ளைகளின் கூற்றை வைத்து யாக்கூப் அவர்கள் தவறு செய்தார்கள் என்று முடிவு செய்ய கூடாது. ஒரு நபியின் மீது தவறான எண்ணம் கொள்வது மூமின்களுக்கு அழகு அல்ல. என்ன இதை புரிந்து கொள்ளலாம்? முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி யாக்கூப் அவர்கள் நீதியாகத்தான் நடந்தார்கள், ஆனால் பிள்ளைகள் புரிந்து கொண்ட விதத்தில் தான் தவறு இருக்கிறது. இயற்கையாகவே 5 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையின் மீது பாசம் அதிகரிப்பது சிலருக்கு முதல் பிள்ளையின் மீது பாசமாக இருக்கும், சிலருக்கு கடைக்கோடி பிள்ளையின் மீது பாசம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு பெண் பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். இயற்கையான மனிதர்களுடைய குணத்தில் அவர் செயல்பட்ட பொழுது இந்த புரிதலை யார் தவறாக புரிந்து கொண்டார்கள்? பிள்ளைகள் தான் தவறாக புரிந்து கொண்டார்களே தவிர நபி யாக்கூப் அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் நீதி செலுத்தாமல் இல்லை. அதன் காரணமாகத்தான் இந்த எண்ணங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள், திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த நபி யாக்கூப் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், நபி யூசுஃபே, நீங்கள் கண்ட கனவை உங்கள் சகோதரரிடத்தில் நீங்கள் அறிவித்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு நபி யூசுப் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள்? யூசுப், சிலர் மஷூராவிலே அந்த சபைகளை சொன்னார்கள், அந்த 11-10 பிள்ளைகளில் யூசுஃபை கொலை செய்து விடுவோம். முதல் மஷூராவே என்ன? எக்ஸ்ட்ரீம் தான் அந்த பிள்ளைகளுக்கு. யூசுப், ஒரே வழி, யூசுஃபை கொலை செய்து விடுவோம், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் தந்தை நம்ம மேலதான் பாசம் காட்டுவார். சிலர் சொன்னாங்க, அல்லது பூமியில எங்கேயாவது அவரை காணாக்கி விடுவோம். அவங்களுக்கு வேறு காரணம் இல்லை. அவங்க யூசுஃபை பொறாமையினால கொள்ளல, அவங்களுக்கு வேண்டும் தந்தையுடைய பார்வை தங்கள் மீது திரும்ப வேண்டும். உங்களுடைய தந்தையுடைய பார்வை அதற்கு பிறகு உங்கள் மீது திரும்பும். அவங்க நோக்கம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு நோக்கம் என்ன? ஒண்ணுமே இல்லை, தந்தையுடைய பாசம் எங்களுக்கு வேணும். எப்படி யூசுஃபின் மீது பாசம் காட்டுகிறாரோ அது போன்று எங்களுக்கும் என் தந்தை பாசம் காட்ட வேண்டும், அவ்வளவுதான். நீங்க கொன்னுட்டீங்க யூசுஃபை அல்லது எங்கேயாவது விட்டுட்டீங்கன்னு சொன்னா எம்முடைய தந்தை எங்கள் மீது மட்டும் பாசம் காட்டுவார். அவரை கொலை செஞ்சுட்டு எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லவங்களா மாறிக்கலாம். என்ன சொல்றாங்க? நம்ம நல்லவங்க தான், இப்போ பாவம் செய்ய போறோம், இந்த பாவத்தை இதை மட்டும் செஞ்சிருவோம், யூசுஃபை கொன்னுருவோம் அல்லது எங்கேயாவது விட்டுருவோம், இந்த பாவத்தை செஞ்சுட்டு நல்லவனா மாறிக்கலாம். இன்னைக்கு பல பேர் தப்பு செய்வது என்ன தெரியுமா எண்ணுவாங்க? எல்லாம் பாதுகாக்கணும், இதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நல்லவனா மாறிப்பேன், அல்லாஹ் அக்பர், எல்லாம் பாதுகாப்பான, இதான் கடைசி, இந்த பாவத்தை இதுக்கு மேலே செய்ய மாட்டேன், இப்ப நல்லவனா இருக்கிற இந்த பாவத்தை செய்ய போறேன், யாரெல்லாம் இதான் லாஸ்டா அந்த பாவத்தை செய்யறேன், இதுக்கப்புறம் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன்னு சொல்லிதான் இயற்கையா மனிதர்கள் எல்லா இடத்துல பாவம் செய்யும் பொழுது நினைப்பாங்க. அது போன்றுதான் அவர்களும் நினைத்தார்கள், இந்த பாவத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு சாலிஹீன்களாக மாறிவிடலாம். கால காயிலும் மின்ஹும், அதில் உள்ள பெரியவர்கள், அதில் உள்ள மற்றவர்கள் சொன்னார்கள், பெரிய பிள்ளைகள், லா தக்துலு யூசுப்,
உங்கள் சகோதரர்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், யூசுஃபை கொல்ல வேண்டாம். வஅல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், ஒரு பாழடைந்த கிணற்றிலே அவரை விட்டு விடலாம். அவரை கொல்லலாம் வேணாம், இங்கே தூக்கிலாம் வீசிட வேணாம். ஒரு பாதுகாப்பா ஒரு பாழடைந்த கிணத்துல அவரை விட்டுருவோம். எல் தக்கிதுஹு பஅது ஸய்யாரத்தின் குன்தும் ஃபாயிலின், நீங்க எதையாவது செய்யறதா இருந்தா இதை செய்யுங்க. போகக்கூடிய வழிபோக்கர்கள் பயணிகள் யாராவது அவங்கள எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மஷூரா முடிவாக. ஏன் இந்த மஷூரா முடிவானது? அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருந்த ஹசத், பொறாமை, அந்த பிள்ளையின் மீது கொண்டிருந்த பொறாமை. இய்யாக்குமுல் ஹசத், பொறாமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திற்கு அது உங்களை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லும். அது சிறு வயதில் வந்தாலும் சரி, பெரு வயதில் வந்தாலும் சரி, பொறாமை கொள்ளக்கூடிய குணத்தை உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கண்டால் அடியோடு வெட்டி எறிந்து விடுங்கள். இல்லை என்றால் அது எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளை பேச வைத்தது. சகோதரனை கொலை செய்யலாம் என்று மஷூரா செய்யும் அளவிற்கு அந்த பொறாமை அவர்களை பேச வைத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக இந்த தன்மையிலிருந்து. சரி, மஷூரா முடிவாயிருச்சு. என்ன மஷூரா முடிவாச்சு? கொலை செய்ய வேணாம், எங்கேயும் விட வேணாம். என்ன செஞ்சிடலாம்? ஒரு பாலடைந்த கிணத்திலே யூசுஃபை தூக்கி வீசிட்டு போயிடலாம்னு சொல்லி மஷூரா முடிவாயிருச்சு. சரி வாங்க மஷூராவை செயல்படுத்தும் சொல்லி பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. எங்களுடைய தந்தையே, நாங்கள் யூசுஃபுக்கு நல்லதைத்தான் எப்போதும் நாடும் பொழுது ஏன் எப்போது பார்த்தாலும் எங்களை நம்பிக்கை கொள்ளாமல் யூசுஃபை எங்களோடு அனுப்பாமல் இருக்கிறீர்கள்? அப்ப இது ஃபர்ஸ்ட் ட்ரே கிடையாது. முன்னாடியே யூசுஃபை தனியா கூட்டு போய் இதா செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. லா தமன்னா, ஏன் நம்பிக்கையே கொள்ள மாட்டீங்க எங்க மேல? நாங்க யூசுஃபுக்கு நல்லதுதான் நாடுறோம், எங்களோட அனுப்புங்க. அர்சில்ஹு மஅனா கதன் யர்தஅ வ யல்அப் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாளைக்காவது எங்களோட அனுப்புங்க, அவர் விளையாடட்டும், எங்களோட நல்ல கனிகளை எல்லாம் புசிச்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு நாளாவது நாங்க அவரை பாதுகாப்போம். தந்தையே, தயவு செஞ்சு அவர் எங்களோடு அனுப்புங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தந்தையிடத்திலே பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். தந்தைக்கு தெரியும், பிள்ளைகளை பத்தி தந்தைக்கு தெரியாதா? என்னதான் இவங்க திட்டம் திட்டுவாங்கன்னு தெரியும் தந்தைக்கு. இருந்தாலும் அந்த காரணத்தை சொல்லி பிள்ளைகளுடைய உள்ளத்தை நோவடிக்க, பிள்ளைகள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதற்கு நபி யாக்கூபிற்கு மனது இல்லை. சொன்னார்கள், நீங்க கொண்டு போவீங்க, நீங்க அவரை விளையாட விடுவீங்க, அப்ப ஏதாவது ஓனாய் சாப்பிட்டு போயிருமே. அவங்களுக்கு தெரியும் இதுக்காகத்தான் அழைக்கிறாங்கன்னு சொல்லி, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்க இந்த பிள்ளைங்கன்னு சொல்லி. பிள்ளைய பத்தி பெற்றோர்களுக்கு தெரியாத அவங்க திட்டத்தை பத்தி. அதை கூறி அவர்களுடைய நம்பிக்கையை கலைத்து விடாமல், மேலும் மேலும் அவர்களுடைய நம்பிக்கையை கலைத்து விடாமல் வேறொரு காரணத்தை கூறி தந்தை பிள்ளைகளை மறுக்கிறார். எவ்வளவு அழகிய குணம் பாருங்க. சொன்னார்கள், கால இன்னி லயஹ்ஸுனி, கவலைப்படுகிறேன், அவரை நீங்கள் அழைத்து சென்று எங்கேயாவது விட்டுருவீங்க, ஓனாய் அவர்களை சாப்பிட்டு விடும், நீங்கள் மறைவாக இருக்கும் பொழுது. நீங்க தான் சாப்பிட கொடுப்பீங்கன்னு கூட சொல்லல, உங்களுக்கு தெரியாம இருக்கும் அவங்க சாப்பிட்டுமா, ஓனாய் சாப்பிட்டு போயிருப்பா, வேணாம் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவதற்கு நபி யாக்கூப் மறுக்கிறார்கள். ஆலூல இன்னக லஉذிபு வ நஹ்னு உஸ்பா, இவ்வளவு பலமுள்ள கூட்டமாக நாங்கள் இருக்கும் பொழுது ஓனாய் சாப்பிட்டுமா, வ இன்னா இதல்ல ஹாசிரூன், அப்படி செய்து நடந்து விட்டால் நாங்கள் தானே நஷ்டவாளிகள் என்று கூறி எப்படியோ மழுப்பி நபி யூசுப் அவர்களை அழைத்து செல்ல தயாராகி விடுகிறார்கள். அந்த சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய யூசுஃபை அழைத்து சென்று எப்படி திட்டம் தீட்டினார்களோ அது போன்று பாலடைந்த கிணத்திலே போட்டு விடுகிறார்கள். செஞ்சாங்க. அல்லாஹ் வஹீன் மூலமாக அறிவித்தான், லதுனப்பி அன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன், நபி யூசுஃபே, இவர்கள் செய்த இந்த செயலை பற்றி பின்னால் நீங்கள் அறிவிப்பீர்கள் அவர்களுக்கு. இங்கே இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரர்கள் பிளானிங் செய்தார்கள். அல்லாஹ் இங்கிருந்து அவனுடைய திட்டத்தை அல்லாஹ் தொடக்கம் செய்கிறார். இங்கிருந்து அல்லாஹ் அவனுடைய திட்டத்தை அல்லாஹ் தொடக்கம் செய்கிறான். யாருடைய திட்டம் வெற்றி பெறுகிறது என்பதை இந்த சூராவுடைய இறுதியில் எமக்கு புரிய வரும். சொன்னார்கள், ஒரு ஓனாய் உடைய இரத்தத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இரத்தத்தையோ எடுத்து அந்த சட்டையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சட்டையை கலட்டி அதிலே தேய்த்து விட்டு அந்த சட்டையை கொண்டு அப்படியே அழுகிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு
தந்தையை சந்திக்கிறாங்க. قالوا يا أبانا, எங்களுடைய தந்தையே, إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. நாங்க உண்மையைத்தான் சொல்றோம், இப்பமாவது நம்புங்க. நாங்க உண்மையைத்தான் சொல்றோம், இப்பமாவது நம்புங்க. கூட்டுட்டு போனோம், விளையாடிட்டு இருந்தாரு, கொஞ்சம் தூரம் போனோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஐடியா சொன்னாங்களோ, என்ன சொன்னாங்களோ, ஓனாய் சாப்பிட்டுன்னு சொன்னாங்களோ, அதையே இவங்களுடைய ஐடியாவும் மாற்றி ஓனாய் சாப்பிட்டு போயிருச்சு அப்படின்னா யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், ஒரு பொய்யான இரத்தத்தை, அல்லது முஃபஸ்ஸிர்கள் சொல்லும் பொழுது அந்த ஆடை கிளியல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போட்டிருந்த ஆடை கிளியல, ஆனா என்ன இருந்துச்சு, அதுல ரத்தம் இருந்துச்சு. அப்ப யோசிச்சாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஓனாய் வந்து அப்படி சட்டையை கலட்டிட்டு சாப்பிடுமா, சட்டை கலட்டிட்டு சாப்பிடுமா, அப்ப எப்படி இந்த ரத்தம் அதுல வந்துச்சு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சொன்னாங்க, எதையோ உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறது, எதையோ மூடி மறைக்கிறது உங்களுடைய உள்ளம், அதை அறிகிறேன். ஜமீல், உடனே கோவத்தை வெளிப்படுத்தி உண்மையை கொண்டு வரணும்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விரும்பல. ஜமீல், நான் அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் ஒருவன் பாதுகாப்பவன். நீங்கள் எதை கூறினீர்களோ யூசுப் அவர்கள் மீது, அதிலிருந்து யூசுஃபை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கிருந்து அல்லாஹுடைய திட்டம் தொடக்கமாகிறது. நபி யாக்கூப் அவர்களுக்கு அல்லாஹுடைய சோதனையும் தொடக்கமாகிறது. புரியுதா? யாக்கூப் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை தொடங்குகிறான். எப்படி முன்னாள் நபிமார்களை அல்லாஹ் சோதித்தானோ அது போன்று நபி யாக்கூபையும் அல்லாஹ் சோதிப்பதற்கு தயாராகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் வாக்குறுதியை அவனுடைய திட்டத்தின் மூலமாக, அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி முறை இருக்கிறது, அந்த முறை வழியின் மூலமாக அல்லாஹும் அவனுடைய திட்டத்தை செயல்படுத்த தொடக்கமாகிறான். என்ன நடக்கிறது? சரி, அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தியாச்சு, அவங்களுடைய பிளானிங் முடிஞ்சிருச்சு, சக்சஸ். மிஷன் கம்ப்ளீட்டடா, மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி தந்தை இடத்துல ஒரு பொய்யான காரணத்தையும் சொல்லியாச்சு. தந்தைக்கு தெரியும், ஜமீல், நான் அழகிய பொறுமையை கையாளுவேன், நீங்க எதை சொன்னீங்களோ அதிலிருந்து யூசுஃபை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமா. அவர்கள் எதை கூறினார்களோ அது போன்ற அந்த இடத்தை ஒரு வியாபார கூட்டம் கடந்து செல்கிறது. அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்காக அந்த கூட்டம் ஒரு மனிதரை அனுப்புகிறது. அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்காக அந்த வாளியை அவர் கீழே விழும் பொழுது ஒரு குழந்தை அந்த கிணற்றிலே உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறார். காலையா புஷ்ரா, நற்செய்தி உண்டாகட்டும், ஹாதா குலாம், ஒரு சிறுவர் இருக்கிறார் இங்கே, இவரை விற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக மறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப அடிமைகளை விற்கக்கூடிய பழக்கம், குழந்தைகளை விற்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்துல அதிகம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நபி யூசுஃபை பார்த்தவுடன் சொன்னார்கள், மறைத்துக் கொள்வோம் இவரை யாரும் பார்த்துடாம, யாரும் தூக்கிட்டு போயிடாம, யாரும் ஏன் புள்ளன்னு சொல்லி வந்துடாம மறைத்துக் கொள்வோம் என்று விற்பதற்காக வைத்துக் கொள்ளும் பொழுது போன சகோதரர்கள் திரும்பி வராங்க. விட்டுட்டு போன சகோதரர்கள் திரும்பி வராங்க. எதுக்குடா திரும்பி வர்றாங்க அப்படின்னு வரலாற்றை அடுத்த படிச்சு பார்த்தா, கூட்டுட்டு போறதுக்கு இல்ல, இன்னும் அந்த பொறாம உள்ளத்துல இருக்கு. இவ்வளவு திட்டம் தீட்டியும் ஒரு சகோதரனை விட்டு வந்து விட்டோமே என்று எண்ணம் கூட இல்லாமல் வந்து சொன்னாங்க, இவர்தான் எங்களுடைய அடிமை, இவரை நாங்கள் உங்களுக்கு விட்டு விடுகிறோம். என்ன சொல்றாங்க வியாபார கூட்டத்தை பார்த்து? இது உங்க ப்ராப்பர்ட்டி இல்லை, எங்க ப்ராப்பர்ட்டி தான், வேணுமா வச்சு கொண்டு போங்க, ஆனா கொஞ்சம் விலை கொடுத்துருங்க. அது எப்படி? ஒரு கணக்கே கிடையாது, அது ஒரு மதிப்பே கிடையாது. அந்த காசுக்கு, அவங்க வாங்கின காசு ஒரு மதிப்பே கிடையாது. அதை கொண்டு அவங்க எந்த பலனுமே அனுபவிக்க முடியாது. அவ்வளவு ஒரு அற்ப கிரயத்துக்கு யார விலை பேசுறாங்க? நபி யூசுப் யாரு? அதுக்கெல்லாம் மேல ஒரு நபி ஒரு மதிக்கப்படாத திர்ஹமுக்கு
விலை பேசப்படுகிறார். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு சோதனை பாருங்க. அல்லாஹ் சொல்றான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு மதிப்பே கிடையாது அந்த பணத்துக்கு. அந்த ஒரு பணத்தை கொடுத்து நபி யூசுஃபை வித்தாங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்து சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உடனே அந்த கூட்டம் அவங்கள வாங்கிட்டு போயிடுச்சு. அற்ப கிரயத்துக்கு சகோதரனை வித்துட்டோங்கிற மகிழ்ச்சியோட அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. இங்க வாங்கினவர் அங்க சந்தையில போய் விலை பேசுறார். ஒரு நபியை வச்சு கொண்டு சந்தையில விலை பேசுறாங்க. அல்லாஹ் அறிவிச்சு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ நபி யூசுப் உங்களை அங்க கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான். உங்களை கிணத்துல இருந்து தான் வாங்கினாங்க, ஒரு சந்தையில தான் வாங்கினாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்களை எங்க கொண்டு போய் எப்படி வைக்கணும்னு சொல்லி. அந்த வழி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறானே அந்த அருள்கொடை, அந்த அருள்கொடையை அடைவதற்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய வழி வேணா கஷ்டமா இருக்கும். ஆனா மூமின்களை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையிலே நமக்கு பின்னாடி புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கிக் கொள்வதற்கு அருள் செய்வானா. அந்த எஜமானர் யார்? அவர்தான் அசீஸ். அந்த அரண்மனையுடைய ஒரு மினிஸ்ட்ரியில உள்ள ஒரு மினிஸ்டர். என்ன மினிஸ்டர்? அவர் பினான்ஸ் மினிஸ்டர். அந்த ஒரு நீதித்துறையுடைய அமைச்சர் அவர் வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று அவருடைய மனைவியிடத்திலே சொன்னார், அக்ரிமி மஸ்வா, இவ்வளவு அழகா இருக்கிறார் இந்த புள்ளைய நீங்க கண்ணியமான முறையில தங்க வைங்க, கண்ணியமான முறையில பார்த்துக்கோங்க. அஸா ஐயன் ஃபஅனா, அவர் எமக்கு பலன் அளிக்கலாம். அவ் நத்தஹிதஹு வலதா, அல்லது நம்முடைய மகனாக கூட அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ் நத்தஹிதஹு வலதா வகதாலிக மக்கன்னா லியூசுப். அல்லாஹ் இதை திரும்ப திரும்ப சொல்லுவான். இப்படித்தான் யூசுஃபை நாம் தங்க வைத்தோம். வகதாலிக மக்கன்னா லியூசுப் ஃபில் அர்த் வலினுஅல்லிமஹு மின் தஅவீலில் ஹதீஸ் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹ். அவன் நாட்டத்தில் அல்லாஹ் அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் மிகைத்தவன். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் அதை நாடி இருந்தான் அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி அவங்களால எதுவும் யூசுஃபை செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடினால் அல்லாஹ் அதை நாடாமல் அவர்களால் அந்த நன்மையை செய்ய முடியாது. மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கெடுதலை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த கெடுதலை செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த நம்பிக்கையை இங்கே ஆழமாக பதிய வைக்க நாடுகிறான். அவ்வளவு திட்டம் தீட்டினார்கள். அல்லாஹ் ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இது யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை அவர்களால் மிகைக்கவே முடியாது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹ் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனிதர்களில் பலர் இதை அறியவில்லை. அல்லாஹ் அறியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். பெற்றோர்களை, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு பாடம். இப்படித்தான் அவர் வயதை அடைந்தவுடன் அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அப்போ பிள்ளைகள் வயதை அடையும் பொழுது அவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான இரண்டு, ஞானம், இரண்டாவது கல்வி. கல்வி இல்லாத, அதாவது ஞானம் சேர்க்கப்படாத கல்வி பலனளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வயதை அவர் அடைந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானத்தையும் கல்வியும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் வயதை அடைந்தவுடன், தங்களுடைய பெற்றோர்கள் வயதை அடைந்தவுடன் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனை, யா அல்லாஹ் இந்த இரண்டையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக்கொடு. இப்படித்தான் அல்லாஹ் நல்ல நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பார். சரி, வீட்டில் போய் தங்க வச்சாச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அரசவையுடைய மந்திரியுடைய வீட்டில் ஒரு அடிமையாக, வேலையாளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு சாப்டரை ஆரம்பம் செய்கிறார். அந்த வீட்டில் வயதை அடைந்து ஞானத்தோடு கல்வியோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை, அந்த வாலிபரை, அவருடைய அழகில் மயங்கிய அந்த வீட்டுடைய எஜமானி, யாரிடத்திலே உங்களுடைய பிள்ளையை போன்று, வளர்ப்பு மகனை போன்று பார்த்து கொள்ளுங்கள், அல்லது நல்ல முறையில் கண்ணியமான முறையில் இந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்து கண்ணியமான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய கணவர் சொன்னாரோ, அந்த மனைவியை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது தவறான எண்ணம் கொண்டு தவறான ஒரு இச்சைக்கு அழைக்கிறார்கள். என்னோடு நீ தவறான அந்த பழக்கத்திற்கு வந்துவிடு என்று அழைத்தால்
உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு நபியை அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்கள், இவ்வளவு பெரிய சோதனையை கொண்டு. கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். உடனடியாக அந்த பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைத்த பொழுது எங்கேயும் கிடையாது வழி, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாச்சு. யூசுப் போய் யாரிடமும் முறையிடவும் முடியாது அலைஹிஸ்ஸலாம், யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது, பாப்பாவும் இல்லை சகோதரர்களும் இல்லை, யாரிடத்திலும் முறையிடவும் முடியாது. ஒரே வழி அல்லாஹ். கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, உங்களுடைய கணவன் எனக்கு அழகிய இருப்பிடத்தை, வசிப்பிடத்தை, கண்ணியமான இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். யார் அவருக்கு மாற்றம் செய்கிறாரோ, அநியாயம் செய்கிறாரோ, அவர் வெற்றியடையவே மாட்டார். இங்க ரெண்டு உரிமையையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியா நிறைவேற்றாங்க. அல்லாஹ்வுடைய உரிமைக்கு என்ன சொன்னாங்க? மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணவன் அவருக்கு கொடுத்த அந்த கடமைக்கு, அந்த உரிமைக்கு என்ன சொன்னாங்க? அந்த எஜமானருடைய உரிமைக்கு, அழகிய இருப்பிடத்தை என்னுடைய எஜமானர் எனக்கு கொடுத்திருக்கார், அவருக்கு மாற்றம் செஞ்ச அநியாயக்காரனா மாறிடுவோம், நான் இந்த செயல்பாட்டின் பக்கம் நெருங்க மாட்டேன். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை எப்படி ஈமானோடு இஸ்லாமோடு வளர்த்திருந்தால், இவ்வளவு பெரிய சோதனையை அவர் சந்திக்கும் பொழுதும், யாரும் இல்லாத நேரத்தில் கூட, ஒரு வாலிபனாக அவர்கள் வாழும் பொழுது கூட, அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அடுத்த நிமிடம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். என்ன ஒரு பாக்கியம்! அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலிலே இருப்பார்கள். அதிலே ஒரு மனிதர், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. what a powerful word. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு அழகுள்ள குடும்பமுள்ள, இங்க அப்படியே பொருத்தி பாருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல, அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்? இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். அவருடைய அடுத்த வார்த்தை என்னதான் வரும் அவருக்கு? அந்த பெண் அழைத்தால், இந்த அழைப்பு ஆரம்பத்திற்கு இருந்தாலும் முடிவுக்கு இருந்தாலும் சரி, இந்த அழைப்பு எதுக்கு இருந்தாலும், ஆரம்பத்திற்குள்ள அழைப்பாக இருந்தாலும் சரி அல்லது இறுதி கட்ட அழைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே ஹராம். ஆரம்ப அழைப்பு என்ன? அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான், 2 கண்களும் விபச்சாரம் செய்யும், 2 கரங்களும் விபச்சாரம் செய்யும், 2 காலும் விபச்சாரம் செய்யும். மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னார். அப்ப 2 கண்களுடைய அழைப்பு முதல் தடம், 2 கைகளுடைய அழைப்பு, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஃபேஸ்புக் சேட்டிங் மூலமாக கூட இருக்கலாம், அல்லது ட்விட்டர்ல மூலமாக இருக்கலாம், வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம். எந்த வழியில் ஒரு பெண் தன்னை தவறான ஒரு பார்வைக்கோ தவறான ஒரு இடத்திற்கு அழைத்தால் என்ன சொல்லுவார்? ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன். யாருடைய பார்வை என்னை சூழவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது சூழ்ந்திருக்கிறது. இந்த எண்ணம் யாருக்கு கொடுக்கப்படும்? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையை பற்றிய ஆழம் உண்மையாக பதிந்திருக்கிறதோ அவர்கள் தான் இதை சொல்லுவார்கள். 2 கோட்வேர்டை மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கத்துக் கொடுத்த கோட்வேர்ட், ஷைத்தான்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு, இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த கோட்வேர்ட் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. 2 வார்த்தை சொல்லுங்க, இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். அதுவும் இது போன்ற நாடுகளில் வாழக்கூடிய நாம் இந்த வார்த்தையை அதிகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வெளியே இறங்கும் பொழுதெல்லாம் கூறிக்கொண்டேதான் இறங்க வேண்டும். இன்னி அகாஃபுல்லாஹ் மஆதல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்த பொழுது சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. எஜமானர் எனக்கு உங்களுடைய கணவர் எனக்கு அழகிய கண்ணியமான இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார். யார் அவருக்கு மாறு செய்கிறாரோ லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநீதம் செய்பவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள். வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹ் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அவள் அதிகம் விருப்பம் கொண்டாள் யூசுஃபின் மீது, அதிகம் அந்த எண்ணத்தை கொண்டிருந்தால்
யூசுப் அவர்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய சக்தியை பார்க்கவில்லை என்றால் அவர்களும் அப்படி சென்றிருப்பார்கள். அல்லாஹ் இப்படித்தான் நபி யூசுஃபை அசிங்கங்கள் மானக்கேடான விஷயங்கள் இருந்து அல்லாஹ் திருப்பினான். ஏன்? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸின், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸின். ஏன் இங்கே அல்லாஹ் அவர் இஹ்லாஸ் உள்ள அடிமை, அல்லாஹ்விற்காகத்தான் செயல்படக்கூடிய அடிமை என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார்? சொல்லுங்க பாப்பா, யாராவது எங்க பயன்படுத்துறான்? எங்க பயன்படுத்துறான்? இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தன்மை, ஏன் இவர் இஹ்லாஸ் உள்ள அடிமை, முஹ்லிஸான அடிமை, முஹ்லிஸ்களில் ஒருவர் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. என்ன அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிறார் என்றால், இந்த பாவத்தை யாருக்காகத்தான் விட்டார்? அவருக்கு எல்லா சக்தியும் இருந்தும் ஆற்றல் இருந்தும் யாருக்காக விட்டார்? அல்லாஹ் ஒருவனுக்காக. அல்லாஹ் அதை நிரூபிக்கிறான். இவர் அல்லாஹ்விற்காக மட்டும் செயல்படக்கூடிய அடிமை. எஜமானருக்காக விடல. எஜமானர் அந்த இப்படி கண்ணியம் கொடுத்துட்டாங்கிறது காரணம் அல்ல. அதுக்கு என்னதான் காரணம்? அல்லாஹ் தான் காரணம். அல்லாஹ்வுடைய அச்சம் தான் காரணம். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். விடல ஒரு வாசல் வழியா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிடித்து இழுக்கலாங்க நம்ம யூசுஃபை. அவங்களுடைய பின் சட்டை கிழிந்து விடுகிறது. உடனே கதவும் திறக்கப்படுது. பார்த்தால் அந்த கணவர் அங்கே நிற்கிறார். உடனே அந்த பெண்மணி பிளேட்டை அப்படியே மாத்தி போட்டாங்க. காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூ. உங்களுடைய குடும்பத்தாருக்கு கடிதம் பாதிப்பை கெடுதலை எண்ணக்கூடிய மனிதருக்கு நீங்கள் எதை நாடப் போகிறீர்கள்? இல்ல அய்யுஸ்ஜன அவ் அஸாபுன் அலீம். ஒரு மிகப்பெரிய வேதனையோ அல்லது சிறைச்சாலையோ தவிர வேறு எதை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தான பெண்ணுக்கு கெடுதலை நாடக்கூடிய மனிதருக்கு நீங்கள் விரும்ப போகிறீர்கள் கணவரே என்று அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் பாதுகாப்பதற்கு இன்னொரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். முஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சியாளரை அல்லாஹ் அனுப்புறான். அவர் சொன்னாரு, இன் கான கமீசுஹு குத்த மின் குபுல் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபின் வ இன் கான கமீசுஹு குத்த மின் துபுர் ஃபகதபத் வஹுவ மினஸ் ஸாதிகின். அவருடைய முன் சட்டை கிழிந்திருந்தால் நபி யூசுப் தான் குற்றம் செய்தார். அவருடைய பின் சட்டை கிழிந்திருந்தால் உங்களுடைய மனைவி தான் குற்றம் செய்தார். ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபுர். எங்க கிழிந்திருந்துச்சு? பின்னாடி கிழிஞ்சிருந்துச்சு. அந்த பெண்மணி மாட்டிக்கொண்டார். சொன்னா, கால இன்னஹு மின் கைதிகுன். இது இந்த பெண்களுடைய சூழ்ச்சி தான். இன்ன கைதகுன் அதீம். பெண்களுடைய சூழ்ச்சி என்பது மிக மகத்தானது. யூசுப் அஅரித் அன் ஹாதா. அந்த கணவர் ரொம்ப அந்த தன்மையை கொண்டு வாழக்கூடிய கணவர் அல்ல. யூசுப் அஅரித் அன் ஹாதா. மனைவி இவ்வளவு பாவமான செயலை செய்ய நாடி இருந்தாலும் யூசுப் அஅரித் அன் ஹாதா, யூசுஃபே இதை விட்டு நீ விலகிக்கொள், இதை விட்டு நீ விலகிக்கொள். அந்த மனைவியை பார்த்து சொன்னாங்க, வஸ்தக்ஃபிரி லி தம்பி. உன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொள். இன்னகி குன்தி மினல் காத்தியின். நீதான் கெடுதல் செய்யக்கூடிய பெண்ணாக இந்த இடத்திலே இருந்தால் என்று தீர்ப்பும் அளிக்கப்படுகிறது. யூசுப் அவர்கள் நிரபராதியாக மாடி விடுகிறார். சரி, இந்த அரண்மனைக்குள், இந்த இடத்திற்குள் நடந்த விஷயம் வெளியே கசிகிறது. பெண்களுடைய விஷயத்தை பொறுத்தவரை அப்படித்தான். ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சாலே இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருக்கும் சர்வ சாதாரணமா அது பரவி. மைக்கு போட்டெல்லாம் சொல்ல வேணாம். இல்ல மாஷா அல்லாஹ், நல்ல சாலிஹான பெண்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் குத்த சொல்றேன் சொல்லாதீங்க. உடனே பரவன உடனே தான் வளர்த்த தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆணிடத்திலே அந்த அசீசுடைய மனைவி இப்படி நடந்து கொண்டாளே என்று பேசினார்கள். ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு புள்ளிட்ட போய் அந்த பொண்ணு இப்படி நடந்துப்பா அப்படின்னு பேசுறாங்க. அவருடைய நேசம் அவளை மிகைத்து விட்டது. அவள் தெளிவான வழிகேட்டில் இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று பெண்கள் எல்லாம் சொன்னதை கேள்விப்பட்ட இந்த அசீசுடைய மனைவி, இப்படியா நீங்க சொல்றீங்க? அந்த பெண்களை எல்லாத்தையும் அழைச்சாங்க. சரி வாங்க, நான் தான் எப்படி நடந்து கொண்டேன், நீங்க எப்படி நடந்து கொள்றீங்கன்னு பார்ப்போம்.
வாங்க எல்லாரும் அழைச்சாங்க. வஅதத் லஹுன்ன முத்தகஅன் வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா. வந்து எல்லாரையும் அழைச்சு எல்லாருடைய கரத்திலையும் ஒரு பல வகைகளை கொடுத்து கையில ஒரு கத்தியையும் கொடுத்து வகாலத் அந்த பெண் சொன்னால் உஹ்ருஜ் அலைஹின்ன, யூசுஃபே வெளியே வா, இந்த பெண்களிடத்திலே நடந்து செல் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வர சொல்றாங்க வெளியே. அந்த அழகர் வெளியே வந்தார். அதுவும் இப்படிப்பட்ட அழகர். நபி யூசுப் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் படைத்த அழகில் பாதி அழகை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த மீதி பாதி தான் யாரு? நம்மெல்லாம் இருக்கணுமே, நம்ம மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? ஒரு பாதி, அதுல பாதி. நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் பாதி அழகை கொடுத்தான் அவன் படைத்த அழகில். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட அழகராக இருந்திருப்பார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபி யூசுஃபை சந்தித்த அந்த அழகை ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, உடனே அந்த பெண்கள் ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன, அந்த அவரை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. அப்படியே பழங்களை அறுத்து கொண்டிருந்த அந்த கைகள் அவருடைய கரங்களை அறுக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் அக்பர். இதிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை படிச்சு கொள்ளணும் இந்த மூமின் சமூகம். இதிலிருந்து ஒரு குற்றத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. இந்த நிலைமையில் நான் இருந்தால் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன். ஒரு குற்றத்தை செய்து அவர் மக்கள் மத்தியிலே குற்றம் செய்தவர் என்று பிரதிபலிக்கும் பொழுது அவரை பத்தி, ஆமா அவர் அப்படித்தான் செய்வார், அவர் இப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் பேசுவதற்கு முன்னால் அந்த குற்றத்துடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் அந்த குற்றத்தை செய்வீர்களா மாட்டீர்களா என்று நினைத்து பார்த்து, யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்வதுதான் மூமின்களின் பண்பே தவிர, இது போன்று ஆமா அவ அப்படித்தான் செய்வான், அவன் அப்படித்தான் செய்வான், இவன் இப்படித்தான் செய்வான், அவர் அப்படித்தான் செய்வான், எனக்கு முன்னாடியே தெரியாது நீ வியாக்கியானம் பேசுனீங்கன்னா அல்லாஹ் அது போன்ற சோதனையை உங்களுக்கும் கொடுத்து சோதிப்பான். அந்த பெண்ணை அது தவறான ஒரு இச்சைக்கு தான் அழைத்தாங்க. கையை அறுத்து கொள்ளல அந்த அழகை பார்த்தானா இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? கைகளை அறுத்து கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வ கத்தஅன ஐதியஹுன்ன வ குல்ன ஹாஷ லில்லாஹ் மா ஹாதா பஷரா. பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் மனிதனே கிடையாது. மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். கண்ணியமிக்க மலக்காகத்தான் இவர் இருப்பார். இவர் ஒரு மலக்குப்பா, இவர் மனுஷனே கிடையாது. அப்படி என்று அந்த அழகை பார்த்தவுடன் நிகைத்த பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், என்ன போட்டு நீங்க பேசுனீங்க? இந்த ஒரு அழகை பார்த்து நான் மயங்கினதுனால தானே என்னை பத்தி பேசுனீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்னார்கள், ஆம் நான் தான் அழைத்தேன், இந்த அழகை பார்த்து நான் தான் அழைத்தேன். அவர்தான் விலகிக் கொண்டார். அவர்தான் விலகிக் கொண்டார். இன்னும் விடல அந்த பெண்மணி. வல இல்லம் யஃஅல், மறுபடியும் அழைப்பேன், வரவில்லை என்றால் மா அமுருஹு லயுஸ்ஜனன்ன வல யகூனம் மினஸ் சாகிரின், அவர் வரவில்லை என்றால் அவரை நிச்சயமாக சிறை தண்டனையை கொடுத்து சிறைகளை அவரை தள்ளுவேன், அல்லது இழிவடைந்தவராக கேவலம் அடைந்தவராக அவரை நான் மாற்றி விடுவேன். நபி யூசுஃபுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை இன்னும் முடியல. இந்த நேரத்தில் என்ன செய்ய போறாங்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ஒன்று சிறைச்சாலை அல்லது அவர் இழிவடைந்தவராக மாறுவார். என்ன செய்யறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னிடத்தை உன்னை அழைக்கிறேன், சிறைச்சாலை சிறந்தது. வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன, யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால் நான் அங்க போய் சென்றிருப்பேன். அல்லாஹ் எவ்வளவு மகத்துவப்படுத்துறாங்க பாருங்க நபிமார்கள். யா அல்லாஹ் நீ பாதுகாத்த, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலன்னு சொன்னா அங்க போய் சேர்ந்திருப்பேன். வ அகும் மினல் ஜாஹிலின், அறியாமை உள்ளவர்களில் ஒருவனாக மாறி இருப்பேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. யா அல்லாஹ் இது வேணாம், எனக்கு இதுதான் சிறந்தது, சிறைச்சாலை. ஃபஸ்தஜாவ லஹு ரப்பு, அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்தான். என்ன அங்கீகரித்தான்? சிலர் சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இதை நான் விட்டுருவேன், இதை நான் விட்டுருவேன், இதை விட்டுட்டு நான் இதை செய்வேன் யா அல்லாஹ், அல்லது நான் இதை செய்வேன் நீ இதை கொடுத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுது நீ இதை கொடுத்தால் நான் இதை செய்வேன் யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்? அதை கொடுப்பான்.
கொடுத்து சோதிப்பான். சிறைச்சாலையை கேட்டீங்களா நபி யூசுப்? சிறைச்சாலை தானே கேட்டீங்க, அதை விட இன்னும் கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தால் அந்த பெண்களுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக, அல்லாஹ் அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். யூசுஃபை சிறைச்சாலையில் தள்ளினார்கள். ஒரு நபி சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். சிறைச்சாலையில் இருக்கிறது முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு புதிய ஒரு பழக்கம் அல்ல. நபிமார்கள் வாழ்ந்த இடமும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து நபி யூசுப் கேட்டது போலவே சிறைச்சாலையை கொடுத்து சிறைச்சாலையில் நபி யூசுப். இனிமேல் நடப்பது என்ன? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த அமர்விலே வாய்ப்பு கொடுத்தால் அதை பார்க்கலாம். இனிமேல் தான் வரலாற்றிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளையும் அவனுடைய நாட்டங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகைக்கக்கூடிய காட்சிகளையும் நபி யூசுப் அவர்களுடைய அழகிய பண்புகளையும் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளையும் அல்லாஹ் அவருடைய கனவை வாழ்க்கையிலே செயலாக விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் இதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதை அப்படியே விட்டுட்டு வீடுகளில் போய் இதை பற்றி சிந்திக்காம இருந்துடாதீங்க. போய் இதுவரை படிங்க. அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த சஸ்பென்ஸ் இருக்காது. இதுவரைக்கும் குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து தெளிவாக எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் சிறைச்சாலையில் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்பட்டார். அது வரைக்கும் படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமோ அல்லது அடுத்த வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது